இந்த ஆத்தரைசேஷன், அதிகாரம் பெற்றிருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதிகாரம்னா என்னது? இவர் இந்த காரியத்தை செய்யலாம். இப்போ நம்ம ரோட்ல போகும்போது டிராபிக் கான்ஸ்டபிள், டிராபிக் போலீஸ்லாம் நிக்கிறாங்க இல்லையா? அவங்க கையை காட்டணும்னு நிக்கிறோம். நாம என்ன, பெரிய பெரிய லாரி எல்லாம் நிக்குது இல்லையா? யாரா இருந்தாலும் நின்றுதான் ஆகணும். ஏன்? அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அவங்க கையை காட்டினா நிறுத்தினா நிறுத்தி தான் ஆகணும். அவர் ஆள் எப்படிப்பட்டவர் நாம் பார்க்குறாரு. ஒல்லியா இருக்கிறாரா, குண்டா இருக்கிறாரா, ஹைட்டா இருக்கிறாரா? சில பேர் போலீஸ்காரங்களுடைய உடல் பாக பார்த்து அப்பதான் பயப்படுவாங்க. கொஞ்சம் ஒல்லியா இருந்தா, ஒரு மாதிரி இருந்தா நான் மதிக்க மாட்டேன்னுவாங்க. அப்படி கிடையாது. அவர் ஒல்லியோ குண்டோ எப்படி இருக்கிறாரோ அதிகாரம் பெற்றவர், அதை மறந்துடக்கூடாது. யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த யூனிஃபார்ம் போட முடியாது. அதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். வண்டி நிறுத்த சொன்னா நிறுத்து, டிராபிக் லைட்ல நிறுத்த சொன்னா நிறுத்து, செக் பண்ணோம் நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்துங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அதிகாரம் பெற்றவர்கள். நீங்களும் நானும் போய் நின்று வண்டி நிறுத்துங்க செக் பண்ணோம்னா யாராவது நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப அருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம கவனிக்க வேண்டும் பாருங்க. ஆகவேதான் இந்த உலகம் பல நேரங்கள்ல அதிகாரத்தை நோக்கி ஓடுகிறது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதிகாரம் தான் சாதிச்சிடலாம், அதிகாரம் தான் மேல வந்துடலாம், அதிகாரம் தான் பெரிய கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான், உலக பிரகாரம் அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசுவை அறிவிக்கிற அந்த புண்ணிய செயல், அந்த செயலை செய்வதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதிகாரம் இல்லைன்னு சொன்னா யாரும் அறிய மாட்டாங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. இந்த அதிகாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோமா? நெகேமியா 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. நெகேமியா 6:5ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 5ஆம் தரமும் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையில முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். 4, 6 இதெல்லாம் வாசிங்க சொன்ன இந்த அதிகாரங்களை இவங்க அந்த மதிலை கட்ட முடியாதபடிக்கு என்னெல்லாம் தொல்லை பண்ண முடியுமோ அவ்வளவு தொல்லைகளையும் அவங்க கொடுக்குறாங்க பாருங்க. அவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க. பேசி பேசி பயமுறுத்தி என்னென்னமோ பண்ணி அந்த வேலையிலேருந்து அவனை இழுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த மதிலை கட்டுற நெகேமியாவை காலி பண்ணிட்டா மதில் வேலை நின்று போயிடும்னு ஒரு பிளான் போடுறாங்க. என்ன ஒரு பயங்கரமான சூட்சுமக்காரங்க பாருங்க. எப்படி தடுக்கிறது மதில் கட்டப்படுவதை? ஆளை காலி பண்ணிட்டா வேலை நின்றோம். இன்னைக்கும் பிசாசு அதே மாதிரி யுக்திகளை கையாளுகிறான் இல்லையா? அந்த மனுஷன் அழிச்சிட்டா, அந்த மனுஷன் அவன் அழிஞ்சு போயிட்டான்னா அந்த வேலை தடைப்பட்டுரும் பாருங்க. கர்த்தருடைய வேலையை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு வேலையை செய்ய உங்களை அழைத்திருந்தா அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒருவரும் உங்க மேல் கை போட முடியாது. இயேசுவின் வாழ்க்கையிலேருந்து நாம் அதை பார்க்கிறோம். அப்போ இங்க நெகேமியாவை அழைக்கிறாங்க. பல முறை கூப்பிட்டாங்க, முடியாதுன்ட்டான். 4 முறை அப்படி சொல்லி அனுப்புறாங்க, வரமாட்டேன்ட்டான். அவன் சொல்றான், இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கங்க, வேலை மென்ன கட்டு போவோம் வேண்டாம் அப்படின்னு. 5வது முறை என்ன பண்றாங்க? ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. இந்த தொபியா, சன்பல்லாத்து இந்த பேரெல்லாம் வாசிக்கிறேன். இவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது பாருங்க. இவர்களெல்லாம் உயர் பதவியில் இருக்கிறவர்கள், இருந்தவர்கள். அவங்க பிள்ளைகள்லாம் உயர் பதவியில் இருக்கிறாங்க. எப்படி இந்த நெகேமியா எருசலேமுக்கு கவர்னரா அதிபதியா இருந்தானோ அதே போல இந்த தொபியா, சன்பல்லாத் என்பவரெல்லாம் உயர் நிலையில் இருந்தவர்கள். சன்பல்லாத்தெல்லாம் கவர்னரா இருந்தவன், இப்போ அவனுடைய பிள்ளைங்கள்லாம் கவர்னரா இருக்காங்க. ஆக இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது பாருங்க. எல்லாம் உயர் நிலையில் இருக்கிறவர்கள். இந்த உயர் நிலையில் இருக்கிறவர்கள் எருசலேமின் ஆலயம் கட்டப்படக்கூடாதுன்னு மிரட்டிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்றாங்க? இவன் வாய் மொழியா சொன்னா கேட்க மாட்டான்னு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. லெட்டர் அனுப்புறாங்க. நெகேமியா அந்த லெட்டரை பார்க்கறான். அதை பார்த்த உடனே அவன் சொல்லுது பாருங்க, அவன் கையில முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அந்த லெட்டரை பார்த்த உடனே அதுல முத்திரை இல்லை என்பதை நெகேமியா புரிந்து கொள்கிறான். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. அந்த லெட்டர்ல முத்திரை இல்லை, அதுக்கு நெகேமியாவுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. அந்த லெட்டர்ல சில காரியங்கள்லாம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர். இப்படி எல்லாம் அதை குறித்து எழுதுறாங்க பாருங்க. ஆகவே இந்த விஷயம் ராஜாவுக்கு போனா
நெகேமியாவே அது உங்களுக்கு நல்லது கிடையாது, உனக்கு நல்லது கிடையாது. ஆகவே இதை பற்றி நம்ம கூடி பேசணும் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. அதுக்கு நெகேமியா என்ன சொல்றான்? 8ஆம் வசனம் பாருங்க. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேற அல்ல என்று சொல்லி அனுப்பினேன். வழக்கமா அரசாங்கத்திலேருந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை வாய்மொழியா சொல்ல முடியாது பாருங்க, லெட்டர் தான் போடணும். கடிதம் வந்தா கடிதத்துல தான் பதில் கொடுக்கணும். இங்க ஒரு கடிதம் வருகிறது, நெகேமியா அந்த கடிதத்தை பார்க்கறான், அதுல முத்திரை இல்லை. முத்திரை இல்லாதனால அது போலி, அதிகாரப்பூர்வமான கடிதம் கிடையாது, அது ஆத்தரைஸ்டு லெட்டர் கிடையாது. ஏன்னா முத்திரை இல்லையே, சீல் இல்லையே. சீல் இருந்தா தானே அது ஆத்தரைஸ்டு. அப்ப இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு லெட்டரை எழுதி, சீல் என்பது ஏறக்குறைய கையெழுத்துக்கு சமானம் பாருங்க. எஸ்தர் கிட்டே மொர்தெகாய் கிட்டே ராஜா என்ன சொல்றான்? ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட அப்படின்னு சொல்றான் பாருங்க. ராஜாவின் கையெழுத்து கூட அங்க தேவையில்லை, சீல் இருந்தா போதும். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் சீல் இருந்தா போதும், அது செல்லும். அப்ப இந்த இடத்துல யார் பேரால் எழுதி அனுப்பப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் கவர்னர், முன்னாள் கவர்னர் இப்படி எல்லாம் இருந்தாங்க பாருங்க. யார் பேரால் எழுதப்பட்டதுன்னு தெரியல. யார் பேரால் எழுதப்பட்டு இருந்தாலும் முத்திரை இல்லை. முத்திரை இல்லாதனால அந்த லெட்டர் அன்ஆத்தரைஸ்டா இருக்கிறதுனால அதை நாம எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லிட்டு குப்பையில போட்டுட்டு அந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் போடாம வாய்மொழியாய் பதிலை சொல்லுகிறான். அந்த பதிலை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், அப்பா அதெல்லாம் மனோராஜ்யம், கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ சொல்ற எதுவுமே நடக்கல, உன் மனசுல தோணுதே எதையோ நீ பேசிட்டு இருக்கிறப்பா அப்படின்றான் பாருங்க. அப்போ அதிகாரம் இல்லாத அந்த கடிதத்தை, அன்ஆத்தரைஸ் லெட்டரை நெகேமியா எப்படி டீல் பண்றான் பாருங்க. குப்பை மாதிரி நினைக்கிறான். நெகேமியாவும் சாதாரண ஆள் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, அவனும் இப்ப கவர்னரா இருக்கான். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பதவியில இருந்தான். கவர்னர் பதவி விட பெருசு. ராஜாவுடைய சமூகத்துல இருந்தான் அவன். அரண்மனையுடைய சூட்சுமங்கள், தந்திரங்கள், எல்லா உள் விவகாரங்களும் அவனுக்கு தெரியும். எவன் எப்படி பேசுவான், என்ன பண்ணுவான், கவிழ்ப்பான், குத்துவான், எல்லாம் தெரியும் பாருங்க. ஆகவேதான் தேவன் அவ்வளவு உயர்ந்த நிலையிலிருந்து அவனை கொண்டு இங்க மதிலை கட்டுவதற்காக கொண்டு வர்றாரு பாருங்க. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் சும்மா செய்யறது கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கூட, ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறேனே, இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேனே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வேலை நினைச்சீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றோம் பாருங்க. இந்த மதிலை கட்டுகிற மிகப்பெரிய பொறுப்பு ஒரு சாதாரண ஆள்கிட்ட கர்த்தர் கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் ராஜ சமூகத்தை தரிசித்த, ராஜ அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த நெகேமியாவின் கையில தான் கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா இந்த மாதிரி எதிரிகள்லாம் இருப்பாங்கன்னு தெரியும். உயர் பதவியில் இருந்த எதிரிகள் அங்க இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிரிகளை சந்திக்க நேரிடும் என்று தேவனுக்கு தெரியும். ஆகவேதான் அவங்களோட உயர் நிலையில் இருந்த நெகேமியா போன்ற ஒரு ஆள் அங்க கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் உங்களை ஒரு இடத்துல, ஒரு கம்பெனியில, ஒரு வேலை ஸ்தலத்துல எங்க வச்சிருந்தாலும் தேவன் உங்களை அங்க வைக்கிற வரைக்கும் அங்கேயே இருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியம் நாளைக்கு நீங்க செய்ய போகிற காரியத்துக்கு உங்களுக்கு பேருதவியா இருக்கும். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருக்கிற இடத்துல இருந்து வெளியே ஓடி போயிடலான்னு யோசிக்காதீங்க. இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போயிடலாம், அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறாரு. அங்க இருங்க, வேலையை நல்லா கத்துக்குங்க. அந்த ட்ரைனிங் நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அசைன்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இதை விட பெரிய எதிரிகள் எல்லாம் அங்க சந்திக்க போறீங்க. அப்போ அவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு கர்த்தர் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நெகேமியாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மறுபடியும் எடுத்து வாசித்து பாருங்க. என்ன குறைச்சல் கொடுக்குறாங்க நெகேமியாவுக்கு, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறான் பாருங்க. அதுல முக்கியமானது இந்த லெட்டர் வருது. ஆனா அந்த லெட்டர்ல முத்திரை இல்லை. முத்திரை இல்லாத கடிதத்தை பார்த்த உடனே நெகேமியா தூக்கி போட்டுறான் பாருங்க. இதே நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நெகேமியா ராஜா கிட்ட கேட்கறான், நான் எருசலேமுக்கு போகணும், போகிற வழியில நிறைய நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள்ல ஏன்னா அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் நிறைய நாடுகள் ஆண்டது இல்லையா, அந்தந்த நாடுகளில் இந்த மாதிரி கவர்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் லெட்டர்ஸ் கொடுங்க அப்படின்றான் பாருங்க. ராஜா லெட்டர்ஸ் கொடுக்குறான். அப்புறம் வேலை செய்வதற்கு மரமெல்லாம் வேணும். அந்த மரத்துக்கு
அந்த மரத்தை கேட்டால் எனக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்றான் பாருங்க. எல்லாமே ஆத்தரைஸ்டு லெட்டர். அந்த ஆத்தரைஸ்டு, அந்த முத்திரை பெற்ற கடிதமாக இருந்ததுனால எல்லா அதிபதிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த லெட்டரை காமிச்சு மரம் வேணும்ன்றான், அவங்களும் கொடுக்குறாங்க. இப்போ அருமையானவர்கள, இந்த ஆத்தரைஸ்ட் என்பது, அதிகாரம் பெற்றவர் என்பது ரொம்ப முக்கியம். முத்திரை அதை தான் காண்பிக்கிறது. முத்திரை இருந்தால் வேலை நடக்கும், முத்திரை இல்லைன்னா அது குப்பைக்கு தான் போகும். குப்பைக்கு போறது மட்டும் இல்ல, முத்திரை இல்லை என்று சொன்னால், முத்திரை பெறாத ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டால் அது பேராபத்து. சொன்ன இல்லையா, ஒரு காவல் அதிகாரி கையை காட்டி நிறுத்தினா நிறுத்துறோம், நீங்கள நானும் அப்படி செய்ய முடியாது பாருங்க. அது ஆபத்துல போய் முடியும். வரவன் கோபத்துல மேல இடிச்சிட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? நீ யாரையா என் கை நீட்டியா வண்டியை நிறுத்துற அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க. வேதத்துல அதை குறித்து நாம வாசிக்கலாமா? ஏன் இதெல்லாம் வாசிக்கிறோம்னு சொன்னா, ஏன் தேவன் பரிசுத்த ஆவினாலே நம்ம முத்திரையிட்டு இருக்கிறார், ஏன் நம்ம ஆத்தரைஸ் பண்ணி இருக்கிறார். போன வாரம் சொன்னேன் இல்லையா, தேவன் நம்ம ஆத்தரைஸ் பண்ணி உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பேதுருவிலிருந்து வாஸ்தவம், நாம அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க. இன்னைக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த அதிகாரத்தை பெறாத சிலர் சில காரியங்கள் அங்க செய்து கொண்டிருந்தார்கள். அது என்னன்னு பார்க்க போறோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதையும் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியில ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. மகத்தான ஒரு ஊழியம். நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க, நிறைய பேர் சுகமாகறாங்க. இவர் கை வச்சா சுகமாகிறது மட்டுமல்ல, இவருடைய சரீரத்திலிருந்து அந்த உருமால் கச்சையை கொண்டு போய் போட்டப்போ வியாதிகாரன் சுகமானாங்க, அசுத்த ஆவிகளும் போய்விட்டது. சரி, இதை பார்த்த உடனே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகி யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். அது தேசாந்தரிகளாய் திரிகிற யூதர்கள் அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் யூத மதத்தில் இருந்தவர்கள், ஆனால் மந்திரவாதிகளை போல இருந்தவங்க பாருங்க. இந்த மந்திரத்தின் மூலமா இன்னைக்கு பண்றாங்க இல்லையா, மந்திரத்தின் மூலமா பில்லி சூனியத்தின் மூலமா பிசாசு ஏவி விடுறது, கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி வேலையை அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். யாரு? தேசாந்திரிகளாய் திரிகிற சில யூதர். இவங்க மந்திர தந்திரம்லாம் செஞ்சு அப்படி செஞ்சாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷனை பாக்குறாங்க, இவர் இயேசுவின் நாமத்துல போனா போயிடுது. அவங்க பாக்குறாங்க, அப்பா இது ரொம்ப ஈஸியா இருக்க, நம்ம இதுக்குன்னு மந்திரம் பண்ணி ராத்திரி முழுக்க முழிச்சு அமாவாசை பௌர்ணமி இது அதுன்னு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கு. இயேசுவின் நாமன்றாரு போயிடுது, இயேசுவின் நாமத்துல போன்றாரு போயிடுது, துணி எடுத்து மேல போடுறாங்க போயிடுது, ரொம்ப ஈஸியா இருக்க. இதை ட்ரை பண்ணா வருமானம் இன்னும் அதிகமாகுமே, டக்குன்னு ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏற்கனவே வேறு விதமாக பேய் ஓட்டுக்கிறவங்களுக்கு பவுலுடைய மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. 15ஆம் வசனம் 14 வாசிக்கிறோம் பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். இந்த ஆள் ஒரு பிரதான ஆசாரியன், அவனுக்கு 7 பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்களும் இவ்வளோ நாளா மந்திர வித்தை பாருங்க. பிரதான ஆசாரனுடைய பிள்ளைங்க மந்திர வித்தையின் மூலமாக பிசாசுகளை துரத்திட்டு இருந்தாங்க. இப்போ பவுலுடைய மெத்தடை பார்த்தோன்னே அதை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் நல்லா சம்பாதிக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. வேதம் என்ன சொல்கிறது? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயம்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவி என்பது, பரிசுத்த ஆவியின் முத்திரை என்பது ஆத்தரைசேஷனை குறிக்கிறது, நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. இந்த ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள், பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையை உள்ளே பெறாதவர்கள், அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள். பாருங்க, இவங்களுக்கு விஷயம் தெரியல.
ஆனா எந்த பிசாச ஓட்ட இவங்க துணிந்தார்களோ அந்த பிசாசுக்கு தெரியுது நீங்க எல்லாம் அன்ஆத்தரைஸ்ட். தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. தேவன் பரிசுத்த ஆவியினால உங்களை முத்தரிக்கல. நீங்க எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன துரத்த வரீங்களான்னு சொல்லிட்டு அந்த பிசாசு பாருங்க, அவங்க அன்ஆத்தரைஸ்ட்னு தெரிஞ்ச உடனே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணி அவங்க நிர்வாணிகளா ஓடுறாங்க. காயம்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதைதான் சொல்றோம் இல்லையா, துண்டை காணும் துணியை காணும் ஓடுறதுன்னு. அதுதான் அங்க நடந்தது பெரியமானவர்களே. துண்டை காணும் துணியை காணும் ஓடுறாங்க. ஏன்னா அந்த அசுத்தாவியை துரத்தும் போது அது பார்க்குது உள்ள அந்த முத்திரை இருக்கா. நீங்களாம் தேவனால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்டவங்களா? பரிசுத்தாவி என்னும் முத்திரை உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அருமையானவர்களே நல்லா கவனிங்க. முத்திரை ஏன் முக்கியம்? அந்த ஆத்தரைசேஷன் ஏன் முக்கியம்? தேவன் ஏன் நம்ம ஆத்தரைஸ் பண்றாருன்னு சொன்னா, உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்றாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதெல்லாம் யாரால நடக்கிறது? ஆத்தரைஸ்ட் பீப்புள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர்களாலே நடக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்று பரிசுத்தாவி என்னும் முத்திரை மாத்திரம் உள்ள இல்லாம நாம இந்த காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. செஞ்சோம்னா ஆபத்து நமக்கு தான் பாருங்க. ஏன்னா பொல்லாத சக்திகள் நம்மை பார்க்கும்போது நமக்குள்ள அந்த முத்திரை இருக்கிறதா இல்லையா என்பதையும் அவைகள் அறிந்து கொள்ளுகிறது. நீங்க யோசிக்கலாம், ஐயா என் கண்ணுக்கு தெரியலையேன்னு. உங்க கண்ணுக்கு தெரியாது. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இல்லையா. இதுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடந்த ஒரு காரியம் அல்ல. முத்திரையை உள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுப்பது ரொம்ப முக்கியம். அவர் உள்ள வரும்போது தான் முத்திரை, பரிசுத்தாவியாகிய முத்திரையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம ஆத்தரைஸ் பண்ணப்படுகிறோம். போய் சுவிசேஷத்தை தைரியமா சொல்லலாம், பிசாசுகளை தைரியமா துரத்தலாம். பாருங்க, ஆண்டவராக இயேசுதான் சொல்றார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பெரிய பெரிய ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணும்னு சொல்லல. இந்த 12 சீஷர்களால் நடக்கும் அடையாளங்கள் இதெல்லாம் சொல்லல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஆமென். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த அடையாளம் உங்கள் மூலமாய் நடக்க முடியும். ஐயா எனக்கு அந்த வரம் இல்லையே, அந்த வரம் தேவையில்லைங்க, முத்திரை இருக்கணும், அது போதும். யூ மஸ்ட் பி ஆத்தரைஸ்ட். நீங்க அதிகாரம் பெற்று இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க அதிகாரம் பெற்று இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸ்காரரை பற்றி சொன்ன உதாரணத்தை மறந்துடாதீங்க. அந்த யூனிஃபார்மோட போய் நிற்கிறாரு, நின்னா கை நீட்டினா வண்டிகள்லாம் நிற்கணும். அதுதாங்க அதிகாரம். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கே, நாம் என்ன பண்ணுறது, நான் கை நீட்டினா யாராவது நிற்பாங்களா, இப்படியெல்லாம் யோசிச்சு நின்று இருந்தாருன்னா அப்படியே காலம் ஃபுல்லாக அங்கே தான் நிற்கணும். பாருங்க, தொப்பியை மாட்டிக்கிட்டு வந்து நடுவில் நின்று கையை நீட்டி நில்லுன்னா நிற்பாங்க எல்லாம். அவர் எல்லாத்தையும் சீர்படுத்தலாம். பாருங்க, அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்றைக்கு இயேசுவுக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை கொடுத்தீர்களோ அன்றைக்கே அந்த அதிகாரத்தை பெற்று விட்டீர்கள். இப்ப நீங்க ஆண்டவராக இயேசு சொன்னது போல செய்யலாம். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், புதிய பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். நீங்க யோசிக்கலாம், ஐயோ எனக்கு சுகமளிக்கும் வரம் இல்லையேன்னு. பரவாயில்லைங்க, அதிகாரம் பெற்றவர்கள் கைகளை வைத்தால் சுகம் உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவேதான் பரிசுத்தாவின் முத்திரை என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல அருமையானவர்களே. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை உண்டாகுது பாருங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது. சாதாரண விசுவாசி கூட பிசாசை துரத்த முடியும். ஏன்னா அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிங்க முதல்ல. அவர் வந்து துரத்துவார், இவர் வந்து துரத்துவார், என் வீட்டில் இவ்வளோ தொல்லை இருக்குதுங்க, யாரும் வரமாட்டுறாங்க, அப்படிதான் சொல்றாங்க பாருங்க சிலர். வருமா அப்படிதான் புலம்புறாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்க. யார் வேணும் உங்களுக்கு? தேவன் உங்களை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் துரத்தணும். யாரும் வந்து துரத்த மாட்டாங்கன்னு மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க வீட்டில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியணும். எதெல்லாம் இருக்கக்கூடாத இயேசுவின் நாமத்தில் வெளியே அனுப்புங்க, துரத்துங்க.
அது பிசாசா இருந்தா கூட போய் தான் ஆகணுங்க. ஏன்னா தேவன் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அது வியாதியா இருந்தா போய் ஆகணும். ஏன்னா தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். யூ ஆர் ஆத்தரைஸ்ட் டு டூ சோ. மற்றவங்களால அது முடியாதுங்க. 7 பேர் அப்படி செய்ய பார்த்தாங்க. பேய் பிசாசு துரத்த பார்த்தாங்க. அடிச்சு விரட்டிச்சு, துண்டை காணும் துணியை காணும். ஆனா உங்களால முடியும், உங்களால முடியும். ஏன்னா தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முத்திரை உள்ள இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை பார்க்குற அசுத்த சக்திகளுக்கு தெரியும். உங்களை பார்க்குற பிசாசுக்கு தெரியும், இவன் முத்திரையை பெற்றவன், இவள் முத்திரையை பெற்றவர். இவங்க போயிட்டு இவங்க கிட்ட எல்லாம் போய் வாழாட்டக்கூடாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆகவே தான் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். we are authorized, you are authorized. நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். ஆகவே அதிகாரம் பெற்றவர்களை போல எழுந்து நில்லுங்கள். பல நேரங்களில் நாம எழும்பி நிற்கிறது இல்லை. வீட்டில் குப்பையை பார்க்குறோம், எழும்புறோம், தொடப்பத்தை எடுத்து பெருக்கி வெளியே தள்ளுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அதிகாரத்தை பெற்றோர்கள் என்பதை அறிந்து தேவையில்லாத சம்பவங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத பண கஷ்டங்கள் இதெல்லாம் வீட்டில் பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுங்க. யூ ஆர் ஆத்தரைஸ்ட். அதிகாரம் எடுத்து குப்பையை பெருக்கி தள்ளுறது போல வெளியே பெருக்கி தள்ளுங்க. நேரத்தில் குப்பையை பெருக்கி தள்ள வந்துனே இருக்குது பாருங்க. அடிக்கிற காத்து குப்பையை உள்ள கொண்டு வந்துருது. ஆனா நாம என்ன பண்ணுகிறோம்? காத்து அடிக்குதுங்க, குப்பை உள்ள வந்துருதுங்க, நான் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படி சொல்றது இல்லை இல்லையா? எவ்வளவு குப்பை வந்தாலும் பெருக்கி தள்ளுறோம். அந்த மாதிரி திரும்ப திரும்ப எதிர்த்து நில்லுங்கள். நீங்க விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்க வீட்டில் நடக்கிற வரைக்கும் அதிகாரத்தை கையில் எடுத்து தொடர்ந்து நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் பேசுங்கள், இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடியுங்கள். ஏன்னா இயேசு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறீர்கள். யூ ஆர் ஆத்தரைஸ்ட். நீங்க அதிகாரம் பெற்றவர்கள். எல்லாத்தையும் விரட்டி அடிங்க. தேவையில்லாத விரட்டி அடிங்க. உட்கார்ந்து அழுதுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கு, கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன, எனக்கு யாரும் ஜெபிக்க இல்லை பிரதர், என் கூட யாரும் ஜெபிக்க இல்லை, என் தலைமையில கையை வச்சு ஜெபிக்க ஆள் இல்லை. அதெல்லாம் தேவையில்லைங்க. சொன்னேன் இல்லையா, வீட்டில் குப்பையை பார்த்தோன்னா தொடப்பத்தை எடுத்து பெருக்கி வெளியே தள்ளுங்க, அவ்வளோதான். பிரச்சனையை பார்க்குறீங்களா? இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். யூ ஆர் ஆத்தரைஸ்ட். பிசாசை விரட்டவே உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா, அப்போ அவனால் வரக்கூடிய மற்ற எல்லா தொல்லைகளையும் விரட்ட உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு எதுக்கும் வர்றான். அப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கெடுதலை செய்யணும்னு தான் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. அப்ப எதிர்த்து நில்லுங்கள். அவனையும் அவனுடைய செயல்கள் அனைத்தையும் எதிர்த்து நில்லுங்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பூலோகத்தில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஏற்கனவே பரலோகத்தில் நிறைய காரியங்களை கட்டி வச்சிருக்கிறாரு, பரலோகத்தில் நிறைய காரியங்களை கட்டவிழ்த்து இருக்கிறாரு. எதை கட்டி வச்சிருக்கிறாரு, எதை கட்டவிழ்த்திருக்கிறாருன்னு பார்த்து இந்த பூமியில நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கும் போது, நீங்கள் அவைகளை கட்டும் போது எல்லாமே உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்னா தேவன் ஏற்கனவே அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த அதிகாரத்தை நீங்க இப்போ பயன்படுத்துறீங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், நீ கட்டினா அது கட்டப்படும். ஆகவேதான் சொல்றார், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லிட்டு நீ விசுவாசித்தால் அப்படியே ஆகுன்றார். எப்படிங்க ஆகும் அப்படிலாம்? இதுல சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியமாகும். ஏன்னா அதிகாரத்தை தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை. ஹல்லேலூயா. இதுக்கு வேற இன்னும் பெருசா தேவையில்லைங்க. பரிசுத்த ஆவியானவரை முத்திரையா தந்திருக்கிறார். முத்திரையா தந்த மூலமாக உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கேன்பா, தைரியமா பேசு. மலை மாதிரி நிக்கிற பிரச்சனையை பார்த்து பேசு, மலை மாதிரி நிக்கிற கடனை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? அப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள். உள்ளத்துல முத்திரையா இருக்கிற ஆவியானவரை எண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிறார்? சும்மா ஒண்ணும் இல்லைங்க. தேவன் சொல்றார், ஆவியானவரையே உனக்குள்ளாய் முத்திரையா கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் முத்திரையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க ஆத்தரைஸ்ட் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார்.
அதிகாரம் பெற்றவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள், அதிகாரம் பெற்றவர்களைப் போல வாழ ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஆமென்.